அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். கால வெள்ளத்தில் நீங்கள் இருக்கிற அவசரத்தில் அந்த நாள் என்னன்னு கூட உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம். இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் அவர். ஒரு முறை திருச்செந்தூர் கோயிலில் போய் அப்படியே சுற்றி வரும்போது ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சின்ன பையனை தூக்கின்னு போய் அவர் காலடியில் வச்சுட்டு விழுந்து கும்பிட்டுருக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாராம், ஏம்மா ஏந்திரமா சாமி சந்நிதியில் வந்து சாமிக்கிட்ட விழுந்து கும்பிடாமல் எங்கிட்ட வந்து விழுந்து கும்பிட்ற, ஏம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் தான்யா எங்களுக்கெல்லாம் சாமி, எங்கள் குழந்தைங்களுக்கு சோறு போடுறீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு சாமி அப்படின்னு சொன்னாங்களாம். கரெக்ட், நீங்கள் நினச்சது கரெக்ட் தான். ஆனால் அந்த முதலமைச்சர் வேறு யாரும் இல்லை, கர்ம வீரர் காமராஜர் தான். மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உதாரணம் இப்போ நீங்கள் கேட்ட இந்த சின்ன நிகழ்ச்சி தான். இது யாரும் சொல்லி ஏற்பாடு பண்ணி காலில் விழுந்தது கிடையாது. இது இயல்பாக நடந்த ஒரு விஷயம். அதற்கு பின் வந்த அரசியல்வாதிங்க தான் எல்லாத்துக்குமே காசு கொடுத்து ஆளை வச்சு நடிக்க வைப்பாங்க. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு காமராஜர் வந்து தமிழ்நாட்டை நேசித்தவர், தமிழ்நாட்டை உருவாக்கியவர், தமிழ்நாட்டை ஒரு கல்வியில் ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும் என்று அனைவருக்குமாக கல்வி கொடுக்கணும்னு நினச்சவர் அவர். அதனால தான் ஊர்கள் தோறும் பள்ளிகளை அவர் தொடங்கினார். மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணார், ஒருவேளை சாப்பாடு மதிய உணவாவது அவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிய உணவை கொடுத்து மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்து கல்வியை கொடுத்தவர் இந்த காமராஜர். அதை வந்து நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. இதுதான் வந்து கலைஞர் ஆட்சியில் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக அனைத்து பள்ளிகளையும் கொண்டாட வச்சார் அவர். இதிலலாம் ஒரு சிறப்பு, அவர் காமராஜர் வந்து பந்தாஸ் செய்ய மாட்டார், ஒரு இதுவெல்லாம் கிடையாது. அவருக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப்பு சைரன் ஒயின் சுற்றின்னு போனதே அது முதல்ல நிறுத்தியா அப்படியே வெளியே போயா பின்னால் போயா, நான் இல்லைங்க ஐயா, அது போனால் தான் ஜனங்கள்லாம் வழி விடுவாங்க. ஏன்ப்பா ஜனங்க பயந்து ஒதுங்கிறதுக்கு ஐயா நான் வந்துன்னுக்கிறேன், ஏன் ஜனங்களை பார்க்க தான் வரேன் நான், அப்படி எதுவும் சத்தம் போடுற, தேவையே இல்லை அப்படின்னு சொன்னாராம். இப்படிப்பட்ட ஒரு எளிய முதலமைச்சரை நீங்களாம் பார்த்துருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நாம் அவரை என்றைக்குமே